என் பேர் ஜோனி. வெல்கம் டு ஜோனிஸ் வேர்ல்ட். ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 16வது வசனம். அன்றைய நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான வசனம்! தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அருமையான வசனம் அல்லவோ? இது எப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியாக கிடைப்பதல்ல. இந்த மாதிரி இது இவற்றை குறித்து நான் சொல்ல வேண்டுமென்றால், நாம் இந்த உலகத்தில் வாழ்வது தேவனுடைய ஸ்லாக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் இருப்பதென்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவு, அவருடைய கனிவு, அவருடைய இரக்கம். ஆகவே நான் என்ன சொல்ல, இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சோண்டு கொடுத்தா போதும், என்ன இருக்குமோ அது கொடுக்க வேண்டும். நான் எப்போ அது கொடுக்க தவறுகிறேன் அப்பொழுதில் எனக்கு சஞ்சலம்தான். ஆகவே தான் நான் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். புத்தகமும் பைபிளும் டிராக்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் தேவன் எனக்கு சந்தோஷத்தை தரும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிய ஊழியம் செய்கிறேன் என்ற மன மாறுவதற்காக, ஊழியம் செய்வதற்காக செய்கிறேன். அன்றியும் நன்மை செய்வோம். நன்மை செய்ய அறிந்தவளாக இருந்தாலும் அது செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்மை செய்வோம், தான தர்மம் செய்வோம், மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இது பலி, சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏழை விதவை கொண்ட என்ன போட்டாங்க, காணிக்கை போட்ட பொழுது சீஷர்கள் எல்லாம் சொன்னார்கள், என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் செய்தது தான் நல்லது என்று சொன்னார். இயேசுவானவர் சொன்ன அந்த விதவை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார், ஏழை விதவை. அவை அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட பலிகள், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தலாம், காணிக்கின்ற பலி செலுத்தலாம், உதடுகளின் பலி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். நன்மை செய்வோம், தீமை செய்வோம், மனிதனுடைய இயல்பு, அதுவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நன்மை செய்வோம், தான தர்மம் செய்வோம், மறவாதிருங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமாயிருக்கிறார். இவ்வளோ அருமையான வசனம் இந்த காலை வேளையில். தேவன் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு பேசுவாராக. எபிரேயர் 13 அதிகாரம் 16வது வசனம். அன்றி நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமீன், ஆமீன்.